ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை சொல்லு கோபாலசுந்தரி. 26வது நாள் மார்கழி. 26 விதமான வைபவங்கள், ஒவ்வொன்றும் விசேஷம். ஓய் கோபாலசுந்தரி, இது வரைக்கும் நீ அனுபவிச்சது 25 தான். இன்னைக்கு தான் 26வது நாள். ஆமாம் திருமங்கை, சில விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நிச்சயமாக நல்லா தான் இருக்கும்னு ஒரு தீர்மானம் கிடச்சிரும்ல. 25 நாள் அனுபவித்த விஷயம் அதுபோல தான் 26 இருக்கும் அப்படின்னு. கோபாலசுந்தரி, இப்போ திருப்பாவை விஷயத்தில் இது சரி, புரியுறதா? மற்ற எல்லா விஷயத்திலையும், எல்லாரிடத்துலையும், எல்லா சமயத்திலையும் இது அப்படித்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோ. திருமங்கை, நீ சொல்றது புரியாது. பக்தி, பகவான், பாகவதர்கள் இந்த விஷயங்கள்ல இப்படிதான் இருக்கும்னு ஒரு தீர்மானம் வச்சுக்கலாம் இல்லையா? அதுவும் ஆண்டாள் மாதிரி, சுவாமி ராமானுஜர் மாதிரி, கிருஷ்ணலீலா, ராமாயணம், இதிலெல்லாம் நீ ஒரு தீர்மானம் வச்சுக்கலாம். மனிதர்களிடத்தில் அவர்கள் 25 நாள் இப்படிதான் இருந்தால் 26வது நாள் இப்படித்தான் இருப்பார்கள்னு ஒரு நிர்ணயத்துக்கு போயிடாது. அதனால் சந்தேகப்பட்டு இருக்காது. ஒருவேளை 26வது நாள் அவர்கள் மாறினாலும் சரி, இன்னைக்கு என்னமோ அவர்கள் மாறியிருக்கார்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள். ஒவ்வொருத்தருடைய சுயநலம், அதற்கான தொந்தரவுகள் வரும் பொழுது அவர்களுடைய பேச்சு, செயல், நடவடிக்கை இது எல்லாத்துலேயும் மாறும். இப்போ நீ யாருக்கா உதவி பண்ணிகிட்டே இருக்க வச்சுக்கோயேன், திடீர்னு ஒரு நாள் அவர்கள் அந்த உதவிக்கு நன்றியுடையவர்களாக இல்லை. அதனால் நீ உன் உதவி செய்கிற முறையை குறைச்சிக்கிற, இல்லாட்டி உதவியே அவர்களுக்கு குறைச்சுட்டாய் வச்சுக்கோயேன், நீ மாறிட்டேன்னு சொல்லிடும் இந்த உலகம். புரியறதா? திருமங்கை, இது நிறைய அனுபவம் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லாருக்கும் நீ இப்படி உதவி பண்ணுறேன்னு சொல்லி உன் நேரத்தை, உன் சக்தியை, உன் புத்தியை விரயம் பண்ணக்கூடாது. இது முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய குடும்ப தலைவர்கள் அப்படிதானே, இவர்களுக்கு அது பிடிக்கும், அவர்களுக்கு இது பிடிக்கும், நான் இவர்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஒரு நாள் உப்பு ஜாஸ்தியாக போட்டாலோ இல்லாட்டி வேண்டியபடி சமைச்சு கொடுக்கலனாலோ உடனேயே இது என்ன சமையல், இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிடுவார்கள். அதனால் உதவி செய்யும் பொழுதும் ஒரு நிதானத்தில் இருக்கணும். மனிதர்களிடத்தில் பழகும் பொழுதும் அவர்கள் உன்னிடத்தில் எப்படி இருக்கணுன்ற ஒரு தீர்மானத்தை நீ வச்சுக்கலாம். புரியுறதா? ஆனால் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு நிர்ணயத்துக்கு போயிடக்கூடாது. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் தன்னுடைய நன்மையை உத்தேசித்து உன்னிடத்தில் பழகுவார்கள், பேசுவார்கள். இப்போ சூர்பனகா ராவணன் மேலே மரியாதையோ அன்போ அக்கறையோ கொண்டு சீதையினுடைய அழகை வர்ணிக்கலை. அவள் தன்னால் ராமன் அடைய முடியலை, அந்த ராமனை தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில்
அதற்கு ராவணனை பகடைக்காயா உபயோகப்படுத்தி கொள்ள சீதையை முன்னிறுத்தினான். அது புரியாததனாலே ராவணன் வீழ்ந்தான். எப்படி கூனி அவளுக்கு ராமனுடைய பட்டாபிஷேகம் பிடிக்கலை, அதுக்கு கைகேயியே உபயோகப்படுத்தினார். புரிந்து கொள்ளணும். அதனால் ஆண்டாள் விஷயம், திருப்பாவை விஷயம் நிச்சயமாக இந்த 26வது நாளும் அதிவிசேஷமாக இருக்கும். அதில் சந்தேகம் வேண்டாம். புரியறதா? பெரிய ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுத்தாய் திருமங்கை. பார்த்து நடந்துக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறேன், பழகிக்கிறேன். இதெல்லாம் தானாக வரணும்னுலாம் நான் கேட்க மாட்டேன். நான் முயற்சி பண்ணி இதை புரிஞ்சுக்கிறேன்னா பகவான் புத்தியை கொடுத்துருக்கான், யோசிக்கிற சிந்தனா சக்தியை கொடுத்துருக்கான். இது சொன்னியே ரொம்ப சரி கோபால சுந்தரி. நிறைய பேருக்கு சத்தியத்தை யோசிக்க வேண்டாம், யதார்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டாம். தன் கூட இருக்க சில மனிதர்களுடைய சுயநலத்தை புரிஞ்சுக்கிறதே அவர்களுக்கு பயமாக இருக்கு. இல்லை அவர்கள் அப்படி கிடையாதுன்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்வார்கள். அது ஆராய்ச்சி பண்ணுற தைரியம் வந்தே ஆகணும். இல்லை இவர்கள் இந்த அளவுக்கு தான் எனக்கு மரியாதை கொடுக்கிறார், இந்த விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு விஷயங்களை அவர்கள் பண்ணுறார்கள். இது கசக்கிற உண்மையெல்லாம் கிடையாது, உண்மை. இது ஏற்றுக்கொள்ள முடியாததனாலே கசக்கிறது. கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ நண்பனோ நண்பியோ சகோதரனோ சகோதரியோ மற்றும் உறவினர்களோ யார் யார் எந்தெந்த நிலைமையில் நம்மளை வச்சிருக்கார்கள் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா புலம்ப வேண்டியிருக்கும். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். இதை நீ புரிஞ்சுக்கணும் கட்டாயம் திருமங்கை. அதாவது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை எனக்கு இன்னைக்கு புரிய வச்சாய் திருமங்கை. நீ சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாரும் எனக்கு உடலாலே வாழ்க்கையின் சூழ்நிலைகளாலே நெருங்கினவர்கள். ஆனால் உண்மையாகவே என்னிடத்துல நெருக்கமாகத்தான் இருக்கிறார்களான்றது பல சந்தர்ப்பங்களில் கேள்விக்குறியாயிடுறது. பிரகலாதன் ஹிரண்யகசிபு எடுத்துக்கோயேன், கோபால சுந்தரி எவ்வளவு நெருங்கின பந்தம், தகப்பனும் பிள்ளையும். ஆனால் உடலாலே சூழ்நிலையினாலே காலத்தினாலே சரி கர்மாவினாலே நெருங்கினவர்களாக இருந்தாலும் பிரகலாதனுக்கான ஒரு நெருங்கின ஒரு தன்மையில் இரண்யகசிபு இல்லை. புரியுறதா? திருமங்கை ரொம்ப சரியாக சொன்ன. நீ சொன்ன தாயே தந்தை என்றும் தாரமே கலை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன்ற பாசுரத்துக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு புதுவிதமான அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. எங்கேயோ இருக்கிற மூலிகை நமக்கு நன்மை செய்யும் கோபால சுந்தரி. ஆனால் உடம்புலேயே இருக்கக்கூடிய வியாதி நமக்கு கஷ்டம் கொடுக்கும். சரியா சொல்லணும்னா மூலிகைக்கும் நமக்கும் நெருங்கின தொடர்பு இல்லை. ஆனால் அது நமக்கு
நன்மை செய்கிறது. அதே நம்ம உடம்போடு நெருங்கி இருக்கக்கூடிய வியாதி நமக்கு கெடுதல் செய்கிறது. அதனால் மனிதர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எப்போ மூலிகையாக இருக்குது, எப்போ வியாதி போல இருக்குன்னு புரிஞ்சுக்கும். நல்லா புரியறது திருமங்கை. இன்னும் பலவிதமாக நான் இதை ஆலோசனை பண்ணுறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை நீ புரிய வச்சிருக்காய், ஒரு புதிய பரிமாணத்தை காட்டி கொடுத்துருக்காய். கோபால சுந்தரி, இது எல்லாமே ஆண்டாளுடைய திருப்பாவையில் அவள் சொல்வது தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன் ஒளிச்சு வளரணும்? தாய் மாமன்னு பேரு, ஆனால் அவன் தாய் மாமனாக நடந்து கொள்ளலை. அதனால அவனிடத்திலிருந்து விலகி ஒளிந்து வளர்கிறான். தப்பு இல்லையே. கண்ணன் சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய பாடம் இது. சரி, இவர்கள் உனக்கு நன்மை செய்யவில்லை, உனக்கு கெடுதல் செய்கிறார்களா, ஒதுங்கிப்போ அப்படின்றது. ஒளிந்து வாழ்கிறான் கண்ணன். பயந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. இங்கே ஒளிந்து வாழ்தல் அப்படின்றது ஒதுங்கி வாழ்தல். அதை தாண்டியும் கம்சன் தொந்தரவு செய்யும் பொழுது அந்த தொந்தரவுகளை ஜெயிச்சு வாழறான் கண்ணன். இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எப்போ பார்த்தாலும் எனக்கு நெருங்கினவர்கள், என் ரத்த பந்தம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே ஏமாத்திக்க கூடாது. புரியறதா? ரொம்ப நல்லா புரியறது திருமங்கை. அவ்வளவு பெரிய விஷயம் இது. சரி, வா வா, நம்ம இந்த விஷயம் இவ்வளவு போதும். ஆண்டாள் சொல்லக்கூடிய பகவத் அனுபவத்தில் இன்னும் ஆழமா போகலாம். உலக விஷயங்கள், மனிதர்களுடைய செய்கைகள், சொந்த பந்தங்கள், இந்த விஷயங்கள்ல இவ்வளவு இவ்வளவு இருந்தா போதும். அதுக்கு மேல அதுல ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்றதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதில் பக்தி, பகவான், இதில் தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னாய் திருமங்கை. இது இன்னொரு புது விஷயம் எனக்கு. இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே தெரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. பக்தி, பகவான் விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. வா போலாம், நிறைய தெரிஞ்சுக்கோ கோபால சுந்தரி. பக்தி விஷயத்துல ஆண்டாள் இதே தான் இப்ப திருமங்கை சொல்லிட்டு வந்தா. ரொம்ப சந்தோஷம் ஆண்டாள். கோபால சுந்தரி, நீ மனிதர்களை பெருசா புரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்றாய். ஓரளவுக்கு புரிஞ்சுண்டா போதும், அந்த நிர்ணயம் வச்சுண்டா போதும். அதற்கு மேல யோசிச்சு உன் சக்தியை விரயம் செய்யாது. சரி ஆண்டாள், நீ பேசினார் வந்தவொடனே நான் சொல்ல மறந்துட்டேன். உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. ராமானுஜனா, நம்மளோட திருவடிகளுக்கு கோடி கோடி பல்லாண்டு. வா கோபால சுந்தரி போலாம். இன்னைக்கு என்ன முகம் ரொம்ப பிரசன்னமாக இருக்கு உனக்கு? அதுவா ராமானுஜனா, இன்னைக்கு திருமங்கை சில விஷயங்கள்லாம் சொன்னான். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எனக்கு அது புதுசாக ஒரு புதிய வழியை காட்டி கொடுத்துருக்கு. ஆலோசனை பண்ணு. அந்த சந்தேகம் இருந்தா கேளு. சந்தேகம் வரணும், சந்தேகம் வரும். கற்பனையில் போயிடாத. மனிதர்கள் உங்ககிட்ட சிரிக்கிறார்கள், உன்னிடத்துல சாதாரணமாக பழகிறான்றதுனால அவன் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா, இல்லாட்டி உன் மேலே நல்ல மரியாதை வச்சிருக்கான்னு தீர்மானத்துக்கு நீ பல சந்தர்ப்பங்களில் போயிடுற. உன்னை உபயோகப்படுத்திக்கிறதுக்காக கூட உங்ககிட்ட சிரிக்கலாம், உன்னை பார்த்துட்டோமேன்னு கூட உங்ககிட்ட சிரிக்கலாம்.
எந்த விதமான ஒரு தீர்மானமோ எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாமல் கூட உங்ககிட்ட பழகலாம். எதுவுமே இல்லாமல் தன் காரியங்களுக்காகவும் உங்ககிட்ட பழகலாம். புரிஞ்சுக்கோ, யார் எந்த எல்லையில் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கேற்றாற் போலே எல்லை கோடுகளை நீ மாற்றிக்கொள். ராமானுஜனா இது இன்னும் புது விஷயம். ஆமாம் கோபாலசுந்தரி, மனிதர்களுடைய புத்தி, ஸ்வபாவம், செயல்கள், சுயநலம் இதற்கு தகுந்தா போல நீ அவர்களுக்கு வச்சிருக்கக்கூடிய எல்லை கோடுகளை மாற்றிக்கலாம். அது தர்மம். ஒரே எல்லைக்கோடு அவசியம் இல்லை இல்லையா? ஆமாம் குழந்தை, என்ன அவசியம் இருக்கு? யானை பாகன் தான். அந்த யானையை ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிறவனாதான் அவனுக்கு நல்ல அனுபவம் உண்டு. யானைக்கு அவன் மேலே நல்ல உரிமை உண்டு. ஆனால் அந்த யானைக்கு மதம் பிடிக்கிற சமயத்தில் யானை பாகனும் கொஞ்சம் விலகித்தான் நிற்பான். ஏன்னா அவனுக்கு அவன் காப்பாற்றிக்கணும். என் யானை தானேன்னு அவன் போகக்கூடாது. அந்த சமயத்தில் அவன் யானைக்கு சாப்பாட்டில் மருந்து கலந்து ஜாகிரதையாக கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்பான். ஆனால் மத நீர் பெருகும் பொழுது அதனுடைய ஸ்வபாவத்தில், அது உடல் பலத்தில் என்ன வேணாலும் பண்ணும். அது திரும்பி சாதாரணமான பிறகு அவன் நெருங்கி பழகுவான். ரொம்ப அழகான உதாரணம் சொன்னீர்கள் ராமானுஜனா. எல்லைக்கோடு இது அவர்களுடைய பழக்க வழக்கம், செயல்பாடு நம்மிடத்தில் பழகும் முறைக்கு தகுந்தாற் போலே மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நான் புரிஞ்சுட்டேன் ராமானுஜனா. பழக்கத்தில் கொண்டு வரணும். ஆமாம், நீ புரிஞ்சுட்டு இருக்காய், சந்தோஷம். ஆனால் பழக்கத்தில் கொண்டு வரணும். புரிஞ்சுட்டா மட்டும் போதாது. இது ஒரு கஷ்டம் இருக்குது கோபாலசுந்தரி. அந்த மனிதர்களுடைய உண்மையான ஸ்வபாவம் தெரியும் பொழுது மனசு வலிக்கும். ஆனால் அதையும் தாண்டிதான் நீ ஜெயிக்கணும். அப்போதான் ஜெயிக்க முடியும். நீ உன்னை பொய்யா ஏமாற்றிக்க முடியாது. ஐயோ நான் வாழ்க்கை இவ்வளோ நாள் இப்படி நினச்சிட்டு இருந்தேனே, அவர்கள் இப்படி இல்லையேன்னு புலம்பினா அது பலகீனம். இந்த உண்மையை, யதார்த்தத்தை நீ ஏற்றுக்கணும். கோபாலசுந்தரி, ராமானுஜர், நான் நடுவில் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நம்ம ராமானுஜன் அண்ணாவை எடுத்துக்கோ. அவர் கிரகஸ்த தர்மத்தில் இருந்தவர் தான். ஆனால் அந்த கிரகஸ்த தர்மமே அவருடைய பக்தி, அனுபவம், ஸ்ரத்தை இவைகளுக்கு தொந்தரவுன்னு வரும் பொழுது அந்த கிரகஸ்த தர்மத்தில் துணைவியாராக இருந்தவள் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு சந்நியாசம்ன்ற ஒன்றை எடுத்துண்டு வந்தார். இந்த ஒரு தெளிவு வேணும். ரொம்ப அழகான உதாரணம் சொன்னாய். திருமங்கை, பா, இன்னைக்கெல்லாம் வாழ்க்கை பாடங்களாக இருக்குது. எல்லா நாளுமே வாழ்க்கை பாடங்கள் தான். உனக்கு நீ நிறைய சொல்ல வேண்டியிருக்கு எங்களுக்கு, அதனால் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் ஆண்டாள். இந்த உரிமை வச்சிருக்கேள, இத்தனை தூரம் அக்கறையோட ஸ்ரத்தையோட எனக்கு சொல்கிறீர்கள் அப்படின்னா நான் மாறணும். எனக்கு உங்கள்கிட்ட இந்த உரிமை பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் இன்னைக்கும் நன்றியோடு இருக்கணும். ஆமாம், அந்த நன்றி மாறக்கூடாது. அதில் தெளிவாக இருக்கு. புரியறதா? சரி ராமானுஜனா,
வா குளிக்கலாம் கோபால சுந்தரி என்றால் பகவான் நீராக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், அக்னியாக இருக்கிறான், பூமியாக இருக்கிறான், ஆகாசமாக இருக்கிறான், நீயாக இருக்கிறான், அனுபவமாக இருக்கான். இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனசை, ஒரு பக்குவத்தை நான் அடைவதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கும் ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் இருக்கு, இது பிரத்யேகமாக எனக்கு இது வேணுன்றதுனால கேட்குறேன். கோபால சுந்தரி தைரியமாக கேளு. கேட்குற முறை அழகாக இருக்கு. இந்த முறை அப்படியே ஜாகிரதையாக பிடிச்சுக்கோ. அது சில பேர் கேட்கும் பொழுது தன் முயற்சியை ஓரந்தள்ளி வச்சுட்டு கேட்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. சில விஷயங்களில் குழந்தை மாதிரி தன் முயற்சி அங்கே பலித்தம் இல்லைன்னு பொழுது திரௌபதி போல இருகையும் விட்டேனுன்னு சரணாகதி பண்ணிடணும். பல சந்தர்ப்பங்களில் முயற்சி பண்ணிட்டு தான் கேட்கணும். சரி குளிக்கலாம் வா. திருமுக்குள தேவிக்கு நமஸ்காரம். பாடா இதம்மா இருக்கு. என்னது மனசு தானே? ஆமாம் திருமங்கை, சரியாகத்தான் சொன்னேன். மனசு அப்படியே சமாதானமாக இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கேட்டு மனசு அப்படியே பிரசன்னமாக இருக்கு. அப்படியே இருக்கட்டும், வா போகலாம், நேரமாக எடுத்து. என்ன கோபாலசுந்தரி, இன்னைக்கு நான் இந்த வீதிகளை பார்ப்பதும் இந்த மனிதர்களை பார்ப்பதும் எவ்வளவு வித்தியாசம். என்னுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா உள்ளிருந்து நீ பார்க்கும் கோணம் மாறி இருக்கு. இது வெறும் கண்களால் காணும் காட்சி அல்ல. அதே கண்கள் அதே காட்சி தான். ஆனால் உன் மனதில் இருக்கக்கூடிய மாற்றத்தினாலே இந்த காட்சிகளினுடைய அர்த்தம் உனக்கு வேறொரு விதமாக இன்று புரிகிறது. ஆமாம் திருமங்கை, உள்ளிருந்து நான் மாறும் பொழுது வெளியில் இருப்பவைகள் எனக்கு சொல்லும் பாடங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. பகவத்கீதை அப்படிதான் அடிக்க வந்த அர்ஜுனன் உள்ள குழம்பி கடந்து வெளியில பார்க்கும் பொழுது பயந்து நடுங்கி குழம்பி நொந்து போய் பலகீனமானான். கண்ணன் கீதையை சொல்ல சொல்ல உள்ளே தெளிவு வர 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 வெளியில் அவன் கண்ட காட்சி, அதனுடைய அர்த்தம் மாறியது. ஆஹா, எத்தனை விசேஷமா சொல்றாய் நீ, ரொம்ப சந்தோஷம். அண்டாள் பார்க்க வந்த ஏற்கனவே பட்டர் சுவாமி உள்ள போயாச்சு. இத்தனை நேரத்துக்கு உங்களுக்கு காட்சி கொடுக்க சுவாமி காத்துருப்பார்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷம்மா, போங்க. ரொம்ப நன்றி காவல்காரரே. எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு அற்புதமாக பேசுகிற. அது ஆண்டாளம்மா அன்னைக்கு நீ சொன்னதில்ல, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீன்னு. அதனுடைய தாக்கம் அது புரிஞ்சுது எங்களுக்கு. எப்படி பக்தர்களிடத்தில் பேசணுன்ற ஒரு பக்குவத்தை கொடுத்தது. சந்தோஷமா, போமா. ஆண்டாள் வா 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 வா. பகவான் உனக்காக காத்துருக்கான். என்ன வேணாலும் நீ கேட்டுக்கோ. எதை கேட்டாலும் தரும்படியான ஸ்திதியிலே அவன் இருக்கான். இன்னைக்கு என்னமோ அவனை பார்த்தா கேட்டுட்டே இருக்கலாம்னு தோன்றது. நானும் நிறைய ஏதோ கேட்டுருக்கேன். எனக்கு என்ன தேவையோ அதை கேட்டுருக்கேன். உனக்கு என்ன தேவை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்டுக்கோ. நீ கேட்க பார்க்கறதுக்கே எனக்கு ஆசையாக இருக்கு. என்ன கேட்க போறான்னு அதை கேட்கணும்னு நான் காத்துருக்கேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்த
எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய். அப்பா, பகவானிடத்துல இவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் கேட்க முடியும். அதாவது உயர்ந்த விஷயங்கள்னா எப்பொழுதுமே பக்தி, முக்தி, வைராக்கியம், ஞானம் இப்படிதான் சொல்லுவார்கள். ஆனால் அவன் சம்பந்தப்பட்ட அவனுக்கு பிரியமான அவனோட இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை கேட்கலான்ற ஒரு அழகு நீ சொல்லி கொடுத்துட்டாய் ஆண்டாள். அடாடா அடாடா, இப்படிதாண்டி கேட்கணும். சமத்தடி ராஜாத்தி நன்னாரு. அடியேன் கோஷ்டிக்கு நமஸ்காரம், பத்ரசுவாமிக்கு நமஸ்காரம், ஆண்டாளம்மாவுக்கு நமஸ்காரம், எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் திருவடிகளுக்கு தண்டம் சமர்ப்பிச்சுக்கிறேன். திருமங்கை, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கோபாலசுந்தரி, உன்னுடைய பெரிய பாக்கியம் இந்த சத்சங்கம். ஆமா, அப்படியே பிடிச்சுக்கோ அது. யாருது? நானா? அது என்கிட்டயே கேள, ஏன் திருமங்கை கிட்ட கேட்கிறாய்? நீங்க புதுசா இருக்கிறீர்கள். திருமங்கை பழக்கம். தினமுமே யாருன்னு தெரியலன்னா அவளை தான் கேட்பேன். அவள் சொல்லி கொடுப்பா. அதனால கேட்டேன். தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. உன்னை வம்படிக்கிறதுக்காக கேட்டேன், சொன்னேன். நானா? ஆளின் இலையாயின்னு ஆண்டாள் சொன்னாலே, அந்த ஆளிலையா? அந்த ஆளிலைக்கு ஆதாரமான வடவிருட்சம். பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய வடவிருட்சமா? புரி ஜெகநாத வடவிருட்சமா அப்படின்னு சொல்லலாம். என் தேவப்பிரயாகை வடவிருட்சமா இருக்கக்கூடாதோ? ஓ ஆமா ஆமா, தேவப்பிரயாகை வடவிருட்சம். பிரளய வடவிருட்சம், அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க தான் சொல்ல போறீங்களா? ஓ, உங்க பேரு வடவிருட்சம், விருட்சதேவின்னு வச்சுக்கோயே. அச்சடி, இது அழகா இருக்க. விருட்சதேவி, விருட்சராணின்னு வச்சுக்கோ. ஓ, இது இன்னும் ஜோரா இருக்கே. நான் சொல்லலாமா? ஓ, சொல்லுங்க சொல்லுங்க. மாலே, அவனுக்கு இந்த ஜீவர்கள் மேல இருக்கக்கூடிய காதல், ஒவ்வொரு ஜீவனுக்கும் நன்மை செய்யணும்ன்ற அவனுடைய அந்த காதல் இருக்க, வர்ணிக்க முடியாதது, மாறாத காதல். ஜீவன் தவறான வழியில போகும் பொழுது அந்த காதல்ல அவனுக்கு ஒரு கோபம் வந்து அந்த ஜீவனை கண்டிச்சு, சில சந்தர்ப்பங்கள்ல தண்டிச்சு சரி பண்ணுவான். இந்த ஜீவன் அறியாத்தனமா இருக்கும் பொழுது அச்சொடின்னு இறங்கி கிருபை செய்வான். அதனால மாலே, அதனால சமயத்துல சுவாமிக்கும் கோபம் வரும். அந்த கோபம் காதல்னாலே. இரண்யகசிபு மேலே நிருசிம்மனுக்கு இருந்த கோபம் காதல்னாலே. என்ன திமிரு, என்ன அகங்காரம், அடங்க மாட்டேங்கிறியா நீ?
உன்னை அடக்கிறேன்னு அடக்கினார், அழிக்கலை. இரண்யகசிபுடைய அந்த பாபம் செய்யும் சரீரத்தை தான் கிழிச்சு போட்டாரே ஒழிய அந்த ஜீவனுக்கு நன்மையே செய்தார். குழந்தை அம்மா அடிப்பா, அந்த குழந்தை நல்வழிப்படுவதற்காக, இந்த குழந்தையை அழிப்பதற்காக அல்ல. அதனால மாலே மணிவண்ணா இந்திரநீல மணி மாதிரி இருப்பான். மற்ற சந்தர்ப்பங்கள்ல கூட அந்த இந்திர நீல வர்ணம் அவ்வளவு பெருசா தெரியாது. பிரளய காலத்துல மார்க்கண்டேய மகரிஷி எல்லாம் பார்த்திருக்காரு. அந்த இந்திரன் நீல மணிவண்ணம், அதுவும் ஆலிலையில அந்த இளந்தளிர் ஆலிலை, அதுல இளம் பச்சைக்கு நடுவில் இந்திரநீல மணி போலே அவன் இருப்பான். மரகத பச்சைக்கு நடுவில் நீலக்கல் வைத்தா போல ஒரு அழகன். அதே மாதிரி பிரளய ஜலத்துல விராட் புருஷ ரூபமும் இந்திரநீல மணி போல எல்லாம் தரும் இதமான மணிவண்ணன், நீல ஜோதி, அழகான தீபத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கருநீல ஜோதி, மயில்பீலி இருக்கக்கூடிய ஒரு கருநீலம் போல மணிவண்ணன். என்ன அழகான ஹோமைகள் திருமங்கை! கிருஷ்ணனுடைய நீலவண்ணத்தை இவ்வளவு அழகாவா அப்படி அனுபவம் கொடுத்திருக்கான் கோபால சுந்தரி. அவன் காட்டி கொடுக்கறதுனால தானே. மாலே மணிவண்ணா, ஆண்டாள் அவனுடைய ரூபலாவண்யத்தை பார்த்துட்டு வட்டபத்திர சாயினுடைய காம்பீரியம், மன்மத ரூபத்தை பார்த்து மயங்கி தழைச்சு முதல்ல கொண்டாடுறா, கொஞ்சரா, அனுபவிக்கிறா. தெய்வத்தை அனுபவிக்கணும். மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான். இந்த மார்கழியில விரதம் இருக்கக்கூடியவர்கள் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். இந்த மார்கழி நீராட்டத்துக்கு உனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா, மூதாதையர்கள் எப்படி இதை கொண்டாடினார்களோ அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அத்தனையும் சொல்கிறோம். ஒரு விரதம் இருக்கோம், ஒரு முயற்சி பண்ணுறோம், அதுக்கெல்லாம் சுவாமி தானே தரணும். ஒரு இல்லத்தரசி, குடும்பத் தலைவி இருக்கா, அவள் நல்லா சமையல் பண்ணி குடும்பத்திற்கு அத்தனை பேருக்கும் ஜம்முன்னு கொடுக்கணும்னு ஆசைப்படுறா. அப்ப அதற்கான விஷயங்களை குடும்பத் தலைவன் சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லையா? அரிசி, பருப்பு, பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய், ஆடை, அணிகலன்கள், வீடு, இப்படி. அதுபோல ஒவ்வொரு ஜீவனும் அவனுக்கு கட்டுப்பட்ட ஜீவர்கள். அப்ப அந்த ஜீவர்களுக்கான தேவைகளை அவன் தானே கொடுக்கணும். ஒரு விரதம் இருக்கும், அந்த விரதம் அழகாக விரதம் நடைபெறுவதற்கான விஷயங்கள் எல்லாம் அவன் தானே கொடுக்கணும். ஹோமம் பண்ணா நல்லது, ஆனா ஹோமத்திற்கான சமித்து, நெய், அதெல்லாம் அவன் தானே
உண்டாக்கணும். அவன் ஹோமத்திற்கான அந்த சமித்து குச்சிகள் அரணிக்கட்டையை வச்சு தேய்ச்சாலும் அக்னி அவன் தானே உருவாக்கணும். அதனால அவனிடத்திலேயே அவனை அடைவதற்கான, அவனை அனுபவிப்பதற்கான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கணும். அவனை அனுபவிப்பதற்கு, அவனை அடைவதற்கு அவனிடத்திலேயே விஷயங்கள் கேட்டுக்கணும். கோபாலசுந்தரி, ஒரு தாயின் இடத்துல குழந்தை பசிக்கு பால் கேட்கறது, தூக்கம் வந்தா தூங்க வைக்கிறது கேட்கறது இல்லையா? அது போலதான் இதுவும். அடா எத்தனை அழகு இது, அச்சடி அம்மா கிட்ட கேட்குற மாதிரி இல்லை. அதனால ஆண்டாள் ரொம்ப அழகா கேட்கிறா. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. எல்லா பூமியும் அந்த சப்தத்தில் அடங்கும்படியான, விழித்து கொள்ளும்படியான, ஜாகிரதையாகும்படியான, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள். அப்படி ஒரு சப்திக்கணும் அப்படின்னா பாஞ்ச சந்நியம் தானே. கிருஷ்ணனுடைய எல்லையில்லாத கருணை போலே சொல்ல முடியாதபடி சப்திக்கக்கூடிய பாஞ்ச சந்நியம். பல மைல் கடந்து அந்த பாஞ்சஜன்ய சப்தம் எதிரொலிக்கும். குருக்ஷேத்திர யுத்தத்தில் மற்றவர்கள் சங்கநாதம் முழங்கினார்கள். ஆனா கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்ய சங்கநாதத்தில் மற்றதெல்லாம் அடங்கி போயிடுத்து. இதுதான் ரொம்ப நேரம் ஒழிச்சுட்டு இருந்தது. அந்த சங்கநாத சப்தத்துக்குள்ளதான் மற்றது எல்லா சங்கநாதமும் கேட்டது. இதுதான் பெரிய சங்கநாதம். இடி இடிக்கும் பொழுது ஒரு உடுக்கை அடிச்சோம், இல்லாட்டி மேளத்தை தட்டினோம் அப்படின்னா சப்தம் கேட்கும். ஆனா இடியினுடைய சப்தத்துக்குள்ளே அடங்கி போய் இது கேட்குமே, அது போல உலகத்தில் 1000 விஷயங்கள் மனிதர்கள் என்னதான் பண்ணாலும் அதை தாண்டிய பலமான, நியாயமான, தெளிவான, தீர்மானமான, உயர்ந்ததான விஷயத்தை கண்ணன் செய்கிறான். பகவானுடைய கைதான் மேலோங்கி இருக்கு. அதனால உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள். அது மாதிரி சங்கங்கள்லாம் எங்களுக்கு வேணும். எப்படி நீ அழகா ஒரு சங்கநாதம் பண்றியோ, அதை பார்த்து பார்த்து நாங்களும் ஒரு சங்கநாதம் பண்ணணும். இந்த அப்பா அம்மாக்கள் பண்றா போல குழந்தைகள் பண்ண ஆசைப்படும் இல்லையா? இந்த சொப்பு சாமான்னு ஒன்று உண்டு இல்லையா? அம்மாக்கள்லாம் தான் சமையல்லாம் பண்ண, அந்த குழந்தைகள் அந்த மாதிரி இந்த சமையல் கட்டுக்கெல்லாம் சொப்பு சாமான் வச்சுண்டு சமைக்கிற மாதிரி விளையாடும் இல்லையா? அதுபோல உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள். உன்னோட மாதிரி வேணும், உன் தகுதிக்கு ஏற்றார் போல. ஏன்னா அவனுக்கு தகுதியோடு இருக்கோமான்னு ஆண்டாள் தன் கழுத்துல மாலை போட்டு பார்த்தாள் அல்லவா? அதனால அவனோடு சம்பந்தப்பட்டது போலே தனக்கு வேணும். இது ரொம்ப அழகான ஒரு
பிரார்த்தனை. கோடீஸ்வரனுடைய பிள்ளை அவனுடைய தகுதி போலேதானே ஆசைப்படும். ஒரு வறியவனுடைய பிள்ளை போல ஆசைப்படாதல்லவா? இவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அதனாலே அவனுடைய தகுதி போல உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே. பெரிய பெரிய பறைகள் இவன் பிறந்த சமயத்துல ஆகாசத்துல கொட்டின பறைகள் போல, இவன் பிறந்தவுடனே கோகுலத்துல ஆயர்கள் கொட்டின பறை போல, மதுரால இவன் கம்சனை வதம் செய்த பிறகு இவனுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு கொட்டின பறை போல, ராமபட்டாபிஷேக சமயத்தில் கொட்டின பறை போல, உலகளந்த பகவானாய் இவன் நிற்கும் பொழுது ஜாம்பவான் கொட்டின பறை போல சால பெரும்பறையே. பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே. இதெல்லாம் இவர்கள்லாம் கிருஷ்ண கோஷ்டி அப்படின்னும்படியான ஒரு காம்பீரியம், ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யமும் அவசியம். கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னா தேமேன்னு இருக்கணும்னு இல்லை, அந்த ஐஸ்வர்யமும் இருக்கணும். அதனால தானே பகவான் பாண்டவர்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தான். இந்திரபிரஸ்தத்தை அவ்வளவு வசத்தியாக மாத்தி கொடுத்தானே. இப்ப அவனுடைய பக்தர்களுக்கான அந்த ஐஸ்வர்யமும் அவனே தருகிறான். அப்பதான் அவனுக்கு அது பிடிக்கும். கோடீஸ்வரனுடைய பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை உயர்ந்ததான ஆடை அணிகலன்கள் அணியுமா போலே கிருஷ்ண பக்தர்களும் கம்பீரியமாக அவனுடைய சின்னங்களை நெற்றியிலும் உடலிலும் தரிப்பது போல, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமான துளசிய மாலையாக கழுத்துல கிருஷ்ண பக்தர்கள் தரிக்கிறா போல, தங்கத்தை விட வைரத்தை விட வைடூரியத்தை விட துளசிக்கு ஏற்றமல்லவா? அதனால தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் அல்பம்னு ஒதுக்கி தள்ளிட்டு துளசி மாலையை தரிச்சுண்டு அவனுடைய திருவடி சின்னங்களையே நெற்றியில திருமண்ணா தரிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போல அவனுக்கு சம்பந்தமான அவனுடையதான விஷயங்களிலேயே கவனம் வைக்கும் மகோன்னதமான பரம பாகவதர்கள் போலே ஆண்டாள் கேட்கிறா, உன்னுடைய சாலப் பெரும்பறை தான் வேணும். பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாறை. எப்பொழுதும் பகவானுடைய பெருமையை பேசிண்டு பகவானை கொண்டாடின்று ஜெயகோஷம் பண்ணக்கூடிய பல்லாண்டு செய்ப்பார்கள். கோபால குழந்தைகள் போல கண்ணனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அவனை ஜெயகோன்னு கொண்டாடி மகிழக்கூடிய கோபால குழந்தைகள் போல. நிஜமாவே அவனுக்கு பல்லாண்டு பாடினது யாருன்னா தேவர்களோ கந்தர்வர்களோ வித்யாதரர்களோ அப்சரஸ்திரிகளோ அல்ல. அவனோட விளையாடின்று அவனை ரசிச்சுண்டு அவனை கொண்டாடின்றிருந்த அந்த அவன் கூட மாடு மேய்ச்ச அவனுடைய கோபால தோழர்கள். ஏன்னா அவர்கள் தானே கண்ணனுடைய அசுர வதங்களை எல்லாம் கண்கொண்டு பார்த்தவர்கள். இந்திரனும் பிரம்மனும் கண்ணன் திருவிடிகளில் விழறதும் நலகூபரன் மணிகிரீவன் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றதையும் பார்த்த பிள்ளைகள் அவர்கள் தானே. அதனால பல்லாண்டு இசைப்பாரே அன்னார் கலியுகத்துல பெரிய ஆழ்வார் போலே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே.
அழகான பாவை விளக்குகள் வேணும். விடியற் காலம்பர இந்த மார்கழி மாசம் வீதி பஜனை பண்ணும் பொழுது அந்த வெளிச்சம் வேணும். ஜம்மனு நல்ல காற்று மழையில கூட எரியும்படியான விளக்குகளா இருக்கணும். கோவில்கள்ல உற்சவ காலங்கள்ல சுவாமி முன்னாடி கொண்டு வரக்கூடிய தீவட்டிகள் போலே, திருமணங்கொள்ளையில திருமங்கை ஆழ்வார் வேடுபரி உற்சவத்துக்கு விளக்கொளியில வரா போலே, ஸ்ரீரங்கநாதன் இந்த தீவட்டி வெளிச்சத்துக்கு நடுவில் பளபளபளபளன்னு வாகனத்துல வரா போல, என் பத்மநாபன் அப்படிதான் வருவான் திருவனந்தபுரத்தில் ஆராட்டுக்கு. அது போல அச்சோ காதுல விழுந்துடுத்தா, நீ பேசுறது எல்லாருக்குமே கேட்கலன்னு எனக்கு காதுல விழுந்துடுத்தான்னு கேட்கிறாய் கோபால சுந்தரி. அப்படியா? கோல விளக்கே. ஏன்னா அழகான அந்த வெளிச்சத்துல கிருஷ்ணன் வர்றதை பார்க்கணும். எப்படிப்பட்ட கோல விளக்கு வேணும்னா, பொய்கை ஆழ்வாரியத்தின வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்கு, அந்த விளக்கு போல. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாகன்னு பூதத்தாழ்வாரியத்தின விளக்கு போல. எதுக்குன்னு கேட்டா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பக்தர்களையும் பக்த கோஷ்டியையும் பகவானையும் அந்த வெளிச்சத்தில் அனுபவிக்கிறதுக்கு. எப்படி ராசக்கிரீட சமயத்தில் அழகான பௌர்ணமி வெளிச்சத்தில் கிருஷ்ணன் கொஞ்சறதையும் கிருஷ்ணனுடைய சிரிப்பையும் கிருஷ்ணனுடைய ரசிப்பையும் கிருஷ்ணனுடைய அழகையும் கோபிகள் அனுபவித்தார்களோ அதுபோலே அனுபவிப்பதற்காக கோல விளக்கே. பூர்ணச்சந்திரனுடைய வெளிச்சத்துல ஒரு கிருஷ்ண அனுபவம்னா, மங்கிய மங்களான மங்களகரமான விளக்கொளி வெளிச்சத்துல எம்பெருமானோட அனுபவம். கோல விளக்கே கொடியே, அழகான பகவத் கொடி. இவர்கள்லாம் பகவானுடைய கோஷ்டி அப்படின்னு உலகத்தார் உணரும்படியா இவர்கள் என்னுடையவர்கள்னு தீர்மானிக்கும்படியான கருட கொடி வேணும். கொடியே விதானமே. இந்த மார்கழி மாசம் அழகா தலைக்கு மேல ஒரு விதானம் இருந்தா சௌகரியம். ஆனா தொடர்ந்து பஜனை பண்ணி கொண்டிருக்கிறதுனாலே தலைக்கு மேல மேல் கட்டி இருந்தா சௌகரியம். ஒண்ணு. அவனுடையவர்கள்னு பொழுது எப்படி ஒரு இளவரசி வருகிற ஆள் அப்படின்னா, எல்லாரும் கீழே இருந்து பார்க்கணும், மேலிருந்து அவளை பார்க்கக்கூடாது. அதனால அவளுக்கு மேல ஒரு மேல் கட்டியை பிடிச்சுண்டு வரா போலே உன்னுடையவர்கள் அப்படின்றதுனாலே அந்த மேல்கட்டி ஆதிசேஷன் என்னும் கொடை. கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். ஏன் ஆலிநிலையாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான்னா, பிரளயத்துல ஒன்றும் மிச்சம் இல்லை, எல்லாரும் அவனுடைய திருவயிற்றுக்குள்ள. ஆனா இந்த ஒத்த ஆலமரத்தை மட்டும் இந்த பிரளய ஜலத்தை தனியா நிக்க வச்சு அதனுடைய ஒரு இலையில இவன் தேமேன்னு படுத்துண்டு, கவலைப்படாத உன் கூட நான் இருக்கேன், நீ தனியா இல்லைன்னு அந்த ஆலமரத்துக்கும் அது நிற்பதற்கான பலத்தை கொடுத்து, அதனுடைய இலை தன்னை தாங்குவதற்கான தன்மையும் கொடுத்து, தானும் அதில் படுத்து கொண்டு அருளக்கூடிய எம்பெருமானே, இவ்வளவு உன்னால முடியும்னா இதுவும் முடியும், இதெல்லாம் கொடுத்துடுன்னு கேட்கிறார். ஆமா, நீ எப்படி நிற்கிறாங்க பிரளய காலத்துல? எனக்கா தெரியும், அவன் நிறுத்தி வைக்கிறான், நான் நிற்கிறேன். அப்ப நீ யாரு? யாருக்கு தெரியும்? ஆலமரமா இருக்கேன்ற ஒண்ணுதான் எனக்கு தெரியும்.
நான் ஏன் ஆலமரமா இருக்கேன், நான் யாரெல்லாம் எனக்கு தெரியாதா. ஆனா ஒண்ணு, அவன் தாங்குறான், அவன் என் மேல படுத்துக்கிறான், அவனை மேல தாங்கிறது சுகமா இருக்கு, அவனுடைய கணம் சௌகரியமா இருக்கு. எனக்குள்ள என்ன சந்தோஷத்துக்காக அவன் அடங்கி படுத்துக்கிறானே, அழகா தன் கால் விரல்களை தானே சப்பிண்டு இவ்வளவு அழகா படுத்துக்கிறான். இதல்லவா பாக்கியம். அதுக்கு மேல நான் ஏன் யோசிக்கணும்? அவனை அனுபவிப்பதே எனக்கு பாக்கியம். அப்ப மார்க்கண்டேய ஸ்தோத்திரம் பண்ணும் போதெல்லாம் கேட்டிருக்கேனே, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. பாலமுகுந்தனை நான் ஸ்மரிக்கிறேன். கண்களில் எனக்கு கண்ணீர் வந்தது. யார்கிட்ட சொல்ல முடியும் இந்த அனுபவத்தை? அதனால இன்னைக்கு அனுப்பி விட்டுட்டான். அச்சோ வட்டஸ்ய பத்திரஸ்ய புடேஷயானம். ஆளிலே படுத்துட்டு இருக்கிறவனே, அப்பதான் எனக்கு புத்தி வந்தது. நான் ஏதோ அவனை தாங்கறேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு தான் பக்தியினாலே பகவானை வசப்படுத்திட்டு நினைக்கிற, அவன் தன் அன்பினாலே இந்த ஜீவனை வசப்படுத்தி பக்தி பண்ண வச்சிருக்கான்னு புரியறது இல்லை. ஏதோ தான் நாமஜபம் பண்ணி தெய்வ அனுபவத்தை அடைஞ்சுட்டோம்னு நினைக்கிறார்கள். அவன் தன் சங்கல்பத்தினாலே தன்னை அனுபவிக்கும்படியான நாமஜபத்தை கொடுத்து ஜபிக்க வச்சு நினைக்க வச்சு தன்னையும் அனுபவிக்க கொடுக்கிறான்னு புரியல. அது புரிஞ்சுக்கணும். எல்லாம் அவன் கொடுக்கறது தானே. பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ ஸ்ரத்தையோ நம்பிக்கையோ எல்லாம் அவன் கொடுக்கறது. அஸ்ரத்த திமிரு அகம்பாவம் தற்பெருமை எல்லாம் நாம நம் எண்ணங்கள்னாலே உருவாக்கி கொள்வது. அதுல திரும்பி திரும்பி மீட்பதும் அவன்தான். உடனே அவனுடைய மாயை தானேனா, அவனுடைய மாயைன்றது தெய்வீக சக்தி. அது பல சந்தர்ப்பங்கள் அவன்தான் செய்கிறான்னு தெரியாதபடி நமக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கிறானே, அதுதான் மாயை. அதனால அவன் அருள் செய்யக்கூடியவன். அதனாலே ஆண்டாள் சொல்ற அருளேலோ ரெம்பாவாய், அருள் செய்வாய்னு கேட்கிறார். இதுக்கு மேல வேற என்ன நான் சொல்லட்டும்? அவன் இடத்துல கேட்கலாம், அவன் கிருபை செய்வான், வாங்கி அனுபவிக்க. ஆண்டாளம்மா ஏதோ தெரிஞ்சதை சொன்னேம்மா, எனக்கு அப்படியே இந்த அனுபவமே இப்படிலாம் நீ கேட்கறத சொல்லும் பொழுதே மன சமாதானமா இருக்கு. வேற ஒன்றும் எனக்கு சொல்ல தோணலை. எல்லாரும் பகவான்கிட்ட என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க, எல்லாம் தருவான். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடாடாடா, என்ன அழகான பாசுரம், என்ன அழகான வியாக்கியானம். கோபாலசுந்தரி, தேவப்பிரயாகியா புரியான்னு கேட்டிய, ஏன் ஸ்ரீவல்லிபுத்தூர் வட்டபத்திரசாயி கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரமாக இருக்கக்கூடாதா? நான் ஆமாம், மறந்தே போச்சு. அச்சோடி. ஆஹா, எங்களுக்கும் தோணலையே இது. ஆண்டாள் பாசல் சொல்லுங்க வந்து. தோ மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள், பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். அதுமாவே ஆளி நிலையாய் ஆலமரத்தை கொண்டே அருள் செஞ்சுட்டான் இன்னைக்கு. அஹோ பாக்யம். ஏ விரக்ஷதேவியே வணக்கம். பல்லாண்டு பல்லாண்டு எல்லா புகழும் ஆளிலைக்கே, ஆளிலை கண்ணனுக்கே உரித்தாகுக. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.